மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் வியானா மற்றும் எஃப்ஜேவோட அலப்பறைகள் கொஞ்சம் எல்லையை மீறி கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து ஒரு டாஸ்கோட அனௌன்ஸ்மெண்ட் லைவ்லயும் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ண எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆல்ரெடி வியானா எஃப்ஜேக்குள்ள ஒரு 3 நாளா நடக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நேற்று நைட் வேற ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போச்சு. இன்னைக்கு என்ன பண்றாரு, ஒரு பக்கம் எஃப்ஜே பெட்ரூம்ல இருக்காரு. பெட்ரூம்ல இருக்கும்போது கூப்பிடுறாங்க வியானாவை கூப்பிட்டு, கொஞ்சம் தலை வலிக்குது, மசாஜ் பண்ணி வரியா வியானான்னும் போது, என்னால இப்ப பண்ண முடியாது, நான் அப்புறம் பண்றேன்ற மாதிரி வியானா சொல்லிட்டு ஒரு பக்கம் போறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டார், பிக் பாஸ் இந்த டாஸ்க்குக்கான ப்ராப்பர்ட்டி அரேஞ்ச்மெண்ட் நடக்கும் இல்லையா, எல்லாம் சூப்பர் டிலக்ஸ் பெட்ரூமுக்கு போங்கன்ற மாதிரி போயிட்டு ஒரு வைப் நடக்குது. அமித், கானா வினோத் மற்றும் கமருதீன் பாட்டு பாட, இன்னொரு பக்கம் அரோராலாம் பயங்கரமா டான்ஸ் ஆட, பார்வதி கொண்டு டான்ஸ் ஆடி பயங்கர வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அது பயங்கர என்டர்டைன்மெண்டாகவும் சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு செக்மெண்டா இன்னைக்கு டேலியே உருப்படியா இருந்தது. இந்த பாட்டு செக்மெண்ட் தான் ரிலாக்ஸேஷன் செக்மெண்ட் தான். அதுல வியானா மற்றும் எஃப்ஜே பண்ண அலப்பறைகள் இருக்கே, காட்டுறேன். ஜஸ்ட் சி திஸ் பிக்கு. இங்க பாத்தீங்களா இல்லையா, வியானா அவர்கள் இங்க இருக்க எஃப்ஜேவை எந்த பாத்தீங்களா இல்லையா, ஒண்ணு எத்தனை ஆங்கிள், ஒவ்வொரு ஆங்கிள்லயும் எப்படி இருக்குன்னா ஒரு 3 கேம்பிள் இருக்கு. இப்படி ஒரு கேமரா, இப்படி ஒரு கேமரா, இப்படி ஒரு கேமரா இருக்குன்னா, வியானா இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேமரா செக் பண்றாங்க. ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா கேப்சர் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்ட்ரெயிட் கேமரா, ஃபோக்கஸ் எக்ஸ்பிரஷன். அடுத்து இந்த சைடு இருக்கிற கேமரா, ஃபோக்கஸ் எக்ஸ்பிரஷன். அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல கூட அந்த எக்ஸ்பிரஷன் மிஸ் ஆயிடக்கூடாது. எல்லா ஆங்கிளையும் கரெக்டாக செக் பண்ணணுன்ற மாதிரி ஒவ்வொரு கேமராவா செக் பண்ணி பல பல எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு போட்டோ உங்களுக்கு அப்படி இருக்கா, இன்னொரு போட்டோ காட்டுறேன் பாருங்க. எப்படிலாம் செக் பண்ணியிருக்காங்க பாருங்க கேமராவை, சும்மா இல்லை. இது ஒரு போட்டோ அப்படியே சைலண்டா இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு செக் பண்றதா. மேடம் நிறைய 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 பண்றாங்க மக்களே, சூப்பரா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதோ ஸ்ட்ரெயிட் கேமரா, அடுத்து பாருங்க ஸ்ட்ரெயிட் கேமரா. ஸோ ஆக மொத்தத்தில் விடாம இந்த மாதிரி கேமராவா எக்ஸ்பிரஷனை கேப்சர் பண்ணி இங்கே ஒரு சீன் பண்றாங்களாம். அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் நடக்குது. இவங்க சிரிக்க, அவர் வெக்கப்பட, அவர் பார்க்க, இவங்க சிரிக்க, ஒரே குதூகலமா இருக்குது போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, அதோட முடிஞ்சதுன்னு பார்த்தா ஒரு பக்கம் பார்வதியை பிக் பாஸ் கலாய்ப்பார்ல, டோரை சாத்துங்க அந்த மாதிரி கலாச்சு விட்டு கன்ஃபெஷன் ரூம் வாங்கன்ற மாதிரி பார்வதியை கூப்பிடுறாங்க. சரி அப்படின்னு பார்த்தா வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா, என்னை பார்த்து சிரிச்சிரு சிரிச்சிரு வியானா அப்படின்ற மாதிரி இவரு கேட்க, அவங்க சிரிக்க மாட்டேன் போன்ற மாதிரி இவங்க பிஹேவ் பண்ண ஒரே இதுவா போயிட்டு இருக்கு. சரி, இதுதான் முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்து கண்டிப்பா எங்க போறாங்கன்னா பாத்ரூமுக்கு போறாங்க. பாத்ரூம் டீம் தானே எஃப்ஜே, அங்க போயிட்டு ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே எஃப்ஜே அந்த லிக்விட்லாம் கொடுக்குறாரு. கையை வாஷ் பண்ணி விடணுமா எஃப்ஜே அவர்கள். வாஷ் பண்ணி விட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதையும் காட்டுறேன் உங்களுக்கு, நீங்க பாருங்க. எங்கடா அந்த போட்டோ, தோ அந்த போட்டோவை பாருங்கள். வந்தேன்டா பால்காரன், பாத்தீங்களா இல்லையா, பாத்துங்க. இந்த ஒரு போட்டோ பாத்தீங்களா, இந்த ஒரு போட்டோ. அதை அவர் இவங்க கண்ணாடி மிரர்ல பார்க்க, அவர் பின்னாடி நிக்க, பூ வைக்க, என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ கண்ணும் கொள்ளையடித்தால் டேஷ் என்பது அர்த்தம். அது நீங்க வச்சுங்க. கேட்டா ஃப்ரெண்டுன்னு நாங்க நேத்து, அதுக்கப்புறம் நேத்தே அண்ணன் நாங்க, நைட்டு ஒண்ணுன்னு சொல்றாங்க, இப்போ ஒண்ணு பண்றாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல மக்களே, நீங்களே பார்த்து புரிஞ்சுங்க. இது ஜஸ்ட் சாம்பிள். நான் காமிச்சது எல்லாமே சாம்பிள் ஐட்டமே இப்படி இருக்கு. இன்னும் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோமோ பார்க்க போறோமோன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம் ஹைலைட்டான விஷயம், பார்த்துங்க. ஏதோ போக போகுது. இதுல கண்டிப்பா வியானாவோட ட்ராக் அவுட். எஃப்ஜே ஆல்ரெடி ஒருத்தனை வெளியே அமுச்சு விட்டான். இப்ப 2வது வியானா டோட்டலா முடிச்சு விட்டு டாட்டா பாய் பாய் அப்படின்ற மாதிரி, உனக்கு எனக்கு நீ யார் நீ அப்படின்ற மாதிரி அமுச்சு விடப்பதான் போறான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸை கொடுத்துட்டு என்ன வேணாலும் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. ஐ மீன் ஸ்பேஸ் மீன்ஸ் இந்த ஸ்பேஸ். இவங்களும் அவங்களும் ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க, ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க சுபிக்ஷா. அதையும் மாதிரி வியானா போய் பண்றாங்க. இதனால டேமேஜ் ஆக போகுது. அவங்களுக்கும் தெரியும் வெளியே நேம் கெட்டு போக போகுதுன்ட்டு. பட் தெரிஞ்சே பண்றாங்கன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. சரி, அன்சீன் ப்ரோமோக்கு வரும். ஸோ அந்த ப்ரோமோவோட டாஸ்க் என்னன்னா, கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட் அப்படின்றது தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாஸ்க் ரூல் என்னன்னா மக்களே, ஒரு பாட்டு போடுவாங்க. பாட்டுக்கான ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்தேண்டா பால்காரன் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டோட ப்ராப்பர்ட்டி அங்கே வச்சிருப்பாங்க. எந்த டீம் போய் அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிறாங்களோ, 3 டீம் இருக்கு. வினோத் டீமு, கமருதீன் டீம் மற்றும் பார்வதி டீமு. ஸோ அதில் வினோத் போய் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அந்த பாட்டோட ப்ராப்பர்ட்டி, அந்த பாட்டை பாடி டான்ஸ் ஆடணும்.
அப்படி டான்ஸ் ஆடுனா அந்த டீமுக்கு ஒரு பாயிண்ட். அதே மாதிரி யார் அதிகமா எடுக்கிறாங்களோ அந்த டீம் இந்த டாஸ்கோட வெற்றியை பெறுவாங்க. அவங்களுக்கு 2 ஒயிட் காயின் கிடைக்கும். அதன் மூலியமா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல லீடிங் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன். இந்த டாஸ்க் நமக்கு பார்க்கும்போது அதுல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்றது வந்து ப்ளூ டீமா இருக்கு. ப்ளூ டீம்ல யார்? அரோரா, சபரி, எஃப்ஜே, வினோத், ரம்யா மற்றும் அமித். இந்த டீம் தான் அதிகமான ப்ராப்பர்ட்டியை கலெக்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். வந்தேன்டா பால்காரன் பாட்டுக்கு வினோத் போய் எடுக்கிறார் ப்ராப்பர்ட்டியை, வந்து பயங்கரமான டான்ஸ். அடுத்து ஒரு 3 பேருக்கு கடும் போட்டி நடக்குது. பார்வதியோட பக்கத்துல அரோரா போறாங்க. பார்வதி இப்படி போறாங்க, சருன்னு போய் கீழே விழுந்து பார்வதியை மிஞ்சி போய் அரோரா எடுத்து பார்வதி ஒரு பக்கம் முடிச்சு விட்டு அந்த உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அந்த முதல்வன் பாட்டத்துல வரல அந்த ஒரு பாட்டு எடுத்துட்டு அரோரா வேற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு அரோராவோட என்டர்டைன்மெண்ட் தான் போங்க. டான்ஸ் அந்த இன்னைக்கு ஹைலைட் ஆஃப் த டே என்னன்னா, ஒரு பக்கம் இந்த கிச்சன் டீம்ன்ற பாருங்க, ஐயோ பேர் மறந்து போச்சு பட்டுன்னு, ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அந்த டீமோட என்டர்டைன்மெண்ட் தான் கலக்கோ கலக்கல். பாத்ரூம்ல கண்டிப்பா அந்த பாட்டு டான்ஸ்ன்ற கம்ப்ளீட் வைபை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல மெயினானா அரோரா மற்றும் ரம்யா கலக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியே ஆகணும். இங்க டான்ஸ் ஆடி ஜெயிக்கிறாங்களா, அடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி போய் வினோத் எடுக்கிறாரு, இன்னொரு ப்ராப்பர்ட்டி போய் கெமி எடுக்கிறாங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி போயிட்டு இவர் எடுக்கிறார் கமருதீன். ஏன்னா இந்த பாட்டு டாஸ்க் வச்சது எதுக்குன்னு நான் யோசிச்சு பாக்குறேன். இது ஒரு பாட்டு டாஸ்க், எந்த டீமுக்கு அதிகமான பெனிஃபிட் இருக்குன்ற மாதிரி நான் கன்சிடரேஷன் பண்ணேன் பசர் டு பசர் டாஸ்க்ன்றதால. இதுல பாட்டு அதிகமா தெரிஞ்ச நம்பர் யாரு? கானா வினோத், எஃப்ஜே. அதை மீறி கமருதீன் நிறைய பாட்டு பாடுறாரு. அப்போ அந்த டீம் ஜெயிக்கிறதுக்காக வச்சாங்களோ அப்படின்ற கேள்வி வருது எனக்கு. ஏன்னா மேக்சிமம் பாட்டு தெரிஞ்சவங்க அதை இது பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். அதுல இவங்களுக்கு நிறைய நாலேஜ் அந்த பாட்டுல இருக்கிறதால அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா போதும் அப்படின்ற ஃபீலு. மற்றபடி இவங்க கலக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் வந்து ஜெயிக்க போறது அந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ். இவங்க ஜெயிச்சு ஒரு 2 பாயிண்ட் வந்துருச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5 ஆயிரும். ஆல்ரெடி மாப் மாயாவிஸ் அவங்க 5 பாயிண்ட்ல இருக்காங்க. இவங்க 2 பாயிண்ட் எடுத்தா 5 டை பிரேக்கர் ஆயிரும். அப்ப எல்லோ டீமோட பாயிண்ட் 2லயே தான் நிற்கும். அவங்க கேம்ல முன் வர மாதிரி தெரியல. ஒரு இடத்துல பார்வதியும் எடுக்கிறாங்க, அதை சொல்ல மறந்துட்டேனே. பார்வதி ஒரு இடத்த போட்டு ஒரு குத்தாட்டம் போடுறாங்க பாருங்க, அந்த ஆட்டம் வேற மாதிரி. பார்வதியும் வெயிட் பண்ணி வேற மாதிரி ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. ஸோ காம்படிஷன் பிட்வீன் தட் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் விசஸ் மாப் மாயாவிஸ், இவங்க 2 பேருக்குள்ள தான் ஒரு டஃப் ஃபைட்டு போக போகுது. இப்போ இவங்க 2 பேரும் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் டை பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் வரும். பாயிண்ட்ஸ் இன்னைக்கு டேவோட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னா இன்னைக்கு டேவோட பர்ஃபார்மன்ஸை டெஃபினெட்லி வந்து 3 டீமை கம்பேர் பண்ணும்போது ப்ளூ டீம் தான் லீடிங்ல வரணும். அடுத்து கிச்சன் டீம் வரணும். இந்த 2 டீமுக்கு தான் மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்க போறாங்க, நியாயப்படியா இல்ல அநியாயப்படியா கொடுக்குறாங்கன்றத பொறுத்து தான் டிசைன் ஆக போகுது. அண்ட் தென் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த ப்ளூ டீம் ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க. ஸோ அதை பாட்டு எழுதி அதை வந்து டான்ஸ் ஆடிட்டு ஒவ்வொருத்தரோட பேர் வச்சு அந்த பாட்டு பாடின விதம், அமித்தோட வாய்ஸ் இருக்கு வேற மாதிரி இருக்குங்க அந்த பாட்டுல. ஸோ ரியல்லி இந்த வீட்டில் அமித் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இசை முழக்கங்கள், நிறைய பாட்டுகள் கேட்டு நம்ம வைப் பண்ண முடியுது, என்ஜாய் பண்ண முடியுது. அதுக்கு முழுக்க காரணம் அமித் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிடலாம். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.